நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள பற்றி பேசலாம் அப்படின்னு. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அ ஜோ கூட பேசுவோம். ஜோ கூட ஈவினிங் வந்து ஒரு இது உட்காரலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த சம்பவங்கள், நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் என்னலாம் இருக்கு அப்படின்றத பேசலாம். சில விஷயங்கள் வந்து பேசினா கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும் அப்படின்றது. இப்ப நடந்த சில சம்பவங்கள், இப்ப நான் உட்கார்ந்திருக்க இந்த வேலையில வந்த சில சம்பவங்கள் பற்றியும் வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து வந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த பாலியல் தொந்தரவு குறித்து வந்த விஷயம், கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சிறுமிக்கு நடந்த அந்த அ அநீதி, அந்த பொண்ணுக்கு நடந்ததுக்கு பிறகு இப்போ வந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்ல வந்து அ கடும் குற்றஞ்செயல்ல ஈடுபடுறவங்கள உடனடியாக வந்து வழக்கு உடனடியாக வழக்கை வந்து போட்டு அவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு உட்கார்ந்து அத தான் வந்து கிளியரா வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடியுது. நம்ம உட்காரும்போது ஃபர்ஸ்ட்டு நியூஸ் அதுவா தான் வந்து வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு வேற ஆரம்பிக்கணும்னு நெனச்சேன். பட் ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சுன்றதுனால அத வந்து சொல்றேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. ஏன்னா வந்து அ கடந்த திமுக ஆட்சியில என்ன நடந்ததோ, அதோட அப்படியே தொடர்ச்சியா இது நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு இது வந்துகிட்டு இருக்கு. இதற்கு வந்து முழுக்க முழுக்க தாவேகா தான் காரணம். தாவேகாவுடைய ஆட்சி வந்து இப்படி இருக்கு. கிட்ட ஒரு 15 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சம்பவங்கள் நடந்துருச்சு. அ மாற்றம் அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப தப்பான ஒரு இடத்த வந்து இது பண்ணிட்டாங்க. இப்ப தப்பான ஒருத்தர முதலமைச்சரா உட்கார வச்சுட்டாங்க. நம்மலாம் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். ஆ சினிமால இருந்தவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம வந்து அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நெறைய வந்து விமர்சனங்கள் சில இடத்துங்கள்லேருந்து ஒரு எக்கோ சிஸ்டத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஆனா அதைத் தாண்டி நம்ம சொல்லக்கூடிய விஷயம், தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம், நம்ம திமுக ஆட்சியில இருக்கும்போதும் இதே தான் சொல்றோம். இப்ப தாவேக்கா ஆட்சியிலயும் இதே தான் சொல்றோம். சட்டம் ஒழுங்கு தான் ரொம்ப தேவையான ஒண்ணா இப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு, அதுவும் சிறுமிகளுக்கு, பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை வந்து குடுக்கப்படணும். இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், கடும் குற்றஞ்செயல்களில் ஈடுபவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள தீர விசாரிச்சு, வழக்கு பதிஞ்சு, தீர விசாரிச்சு, உடனடியாக அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவுகள் இட்டிருக்காரு. அதிகாரிகள்ட்ட வந்து பேசியிருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடியுது இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்டர். இத வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்பா எடுத்திருக்காங்க. அதுல வந்து தீவிரத்தன்மை காட்ட வேண்டிய நிலை வந்து வந்திருக்கு அப்படின்றது தான். ஆனா, இத தாண்டி பேச வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆயிடுச்சு. 2 வாரம் வந்து கடந்துருச்சு. இந்த 2 வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கிட்டத்தட்ட 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள். ஸோ இந்த 19 பாலியல் குற்றங்கள் அப்படின்றது ஒரு பெரிய நம்பர் தான். ஒரு 15 நாள்ல ஒரு பெரிய நம்பர் தான். அதெல்லாம் நம்ம வந்து இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா, இதுக்கெல்லாம் வந்து காரணம் தாவேக்காவுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இல்ல விஜய் தான் இதெல்லாம் காரணம். நீங்க ஒரு ஸ்டார் அப்படின்னு நெனச்சு ஓட்டு போட்டுட்டீங்க. அவர் வந்து படத்துல வர மாதிரியே வந்து உங்கள நேரடியா வந்து பார்த்து அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிடுவாரு அப்படின்னு வந்து ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி, அ சில திமுகவினர் பேசுறது, சில ஆட்சியில இருந்த திமுகவினர் பேசக்கூடிய விஷயங்கள பார்க்கும்போது ரொம்ப வியப்பாவும், சிரிப்பாவும் தான் இருக்குது. "ஏங்க உங்க ஆட்சியில இதெல்லாம் நடக்கவே இல்லையாங்க?" அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம் போல அப்படின்னு தோணுச்சு. என்னன்னா, அ ஒருவேள நீங்க இப்படி எடுத்துக்கலாமே, ஒருவேள இந்த சம்பவங்கள் எதுவுமே நடக்காம, சாரி இந்த ஆட்சி வந்து தாவேக்கா ஆட்சியா இல்லாம, திமுகவுடைய ஆட்சியா இருந்திருந்தா, இப்ப இது எதுவுமே நடந்திருக்காதா? இப்ப எதுவுமே வந்து அப்படியே எல்லாமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஆகியிருந்தார்ன்னா, இந்த சம்பவம் எதுவுமே நடந்திருக்காதா? உங்க ஆட்சி மாறத்துக்கு காரணமே இந்த மாதிரியான சம்பவங்கள் தான். ஸோ நீங்க தொடர்ந்து உங்க ஆட்சி காலத்தில நடந்த பல்வேறு சம்பவங்கள், அதை மூடி மறைக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள், பல்வேறு சம்பவங்கள்ல இந்த ஆணவ கொலையா இருக்கட்டும், பாலியல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், அதற்கு அமைச்சர்கள் குடுத்த விளக்கங்களா இருக்கட்டும், அதிகாரிகள் குடுத்த விளக்கங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து பல திமுகவினர் வந்து சொல்றாங்க, "போச்சா! பார்த்தீங்களா? அனுபவிங்க. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு சொன்னீங்களே, இப்ப அனுபவிங்க" அப்படின்னு. அப்படின்னா உங்க ஆட்சியில அதெல்லாம் நடக்காம இருந்துச்சா? அதாவது இவங்களுக்கு என்னன்னா, இப்ப தாவேகாவுக்கும், விஜய் அவர்களுக்கும் ஓட்டு போட்டவங்கள வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்றாங்க. அப்படின்றது பச்சையா வந்து தெரியுது. "ஓட்டு போட்டீங்கல்ல, அனுபவிங்க.
ஓட்டு போட்டீங்கல்ல, அனுபவிங்க அப்படின்னு. அதாவது இவுங்க ஆட்சியில என்ன நடந்ததோ, கிட்டத்தட்ட அதே இப்ப நடக்குது. ஆனா, என்ன சொல்றாங்கன்னா, ஆ மாற்றம் வேணும்னு விரும்புனீங்கல்ல, இப்படிதான் இருக்கும். என்னன்னா, நாங்க தான் ஆட்சியில இருக்கணும். திமுக தான் ஆட்சியில இருக்கணும். திமுக ஆட்சியில என்ன வேணாலும் நடக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா தாவேக்கா ஆட்சிக்கு வந்தா, இது எதுவும் நடக்கக்கூடாது. நாங்க இருந்திருந்தா இந்த மாரி நடந்திருக்காதுன்னு ஒரு பய சொல்லல. ஒருத்தன் கூட ஒருவேள முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலயும், ஆ எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் இருந்திருந்தா, இந்த மாரி சம்பவமே நடந்திருக்காது. அப்படின்னு சொல்றாங்களா என்னன்றது புரியல. அதையத்தான் எல்லாரும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாங்க. இந்த எக்கோசிஸ்டம் என்னன்னா, மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்டல்ல, போய் பாரு. மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்டல்ல, போய் அனுபவி. அதாவது டிவிகேவையும் அதற்காக ஓட்டு போட்ட மக்களையும் பழி வாங்குற மாரி, இவங்களுக்கு வந்து மக்கள் மீதோ, இந்த மக்கள் மீது அக்கறையோ அதெல்லாம் கிடையாது. ஓட்டு போட்டீங்கல்ல, அனுபவிங்க. எங்கள தோற்கடிச்சீங்கல்ல, நீங்க போய் அனுபவிங்க. எங்கள தோற்கடிச்சீங்கல்ல, நீங்க போய் அனுபவிங்க அப்படின்னு சொல்ற அந்த வன்மம் மட்டும் தான் இவங்க கிட்ட வந்து இருக்குன்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த எக்கோ சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ திமுகவுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவங்க. இந்த எக்கோ சிஸ்டத்த கடைசி வரைக்கும் அவங்க திருத்தாத வரைக்கும், இந்த எதுவுமே மாறப்போறது இல்லன்றத நம்மளும் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 2 வார காலத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றது வருத்தத்திற்குரிய விஷயம் தான். இதெல்லாம் இதோடைய தொடர்ச்சியா தான் இருக்கு. விஜய் அவர்களும் வந்து அவரே சொல்லிட்டாரு, "நான் ஒண்ணும் தேவதூதன் கிடையாதுங்க. நான் வந்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சரி செய்வேன்னு" சொன்னாரு. வந்த ஒரே வாரத்துல இதெல்லாம் நான் சரி செய்வேன்னு அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இதையும் தாண்டி மக்கள் தாவேக்காவுடைய ஆட்சியில சில பெரிய மாற்றங்கள விரும்புறாங்க. அது உண்மதான். விஜய் அவர்கள் வந்தா இதெல்லாம் நடக்காது. விஜய் அவர்கள் வந்தாருன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காதுன்னு வந்து நம்புனாங்க. இப்ப அது நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான அ இதுல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அதற்கான ஆக்ஷன்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இதற்கு முன்னாடி நடந்த ஆட்சிகள்லயும் இதே தொடர்கதை தானே நடந்திருக்கு. இப்ப தாவேக்காவுடைய ஆட்சியிலும் இதுதான் நடந்திருக்கு. கடந்த 5 வருஷமா நடந்ததுக்கும், இப்போ 15 நாள்ல நடந்ததுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? இப்போ 15 நாள்லயே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடிய மீடியாக்கள், இவ்வளோ குற்றச்சாட்டுகள சொல்லக்கூடிய நபர்கள், கடந்த 5 வருஷமா என்ன பண்ணீங்க? எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும். விளாத்திக்குளம் மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும். ஆனா உட்காந்து அதிமுகவுடைய ஆ எடப்பாடி பழனிசாமியும், பாஜகவும் இணைந்தது பற்றி தான் வந்து ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்கும். தாவேக்கா வந்து தேறவே தேறாதுன்னு உட்காந்து பேசிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு திரு செந்தில்வேல் அவர்கள் சனிக்கிழமைன்னு நெனைக்கிறேன். அன்னைக்கு உட்காந்து பார்க்குறேன். ஆ கோவை சிறுமி சம்பவத்த பத்தி பேசலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. பார்த்தீங்களா? நம்ம வந்து எந்த மாரி ஒரு ஊர்ல இருக்கோம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய சம்பவம் ஆயிப்போச்சு. நம்ம அத பத்தி பேசாம, திமுக ஏன் தோத்ததுன்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். சார் 5 வருஷமா நீங்க இத பத்திலாம் பேசினதே கிடையாது சார். எவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, நீங்க உட்காந்து ஜாலியா ஆ உங்களுடைய அந்த விவாதங்கள்ல உட்காந்துக்கிட்டு அதிமுகவையும், திமுகவையும், தாவேக்காவையும் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு புதிய தலைமுறையில வந்து ஒரு கார்டு போடுறாங்க. எக்ஸ்ல நான் பார்த்தேன். இந்த அந்த எக்ஸ் தளத்தில இருக்க அதே டீட்டெயில் எடுத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து பேசுறாரு. அத அத பேஸ் பண்ணி பேசுறாரு. 15 நாள்ல 25 கொலை, 4 இரட்டை கொலை, இவ்வளவு பாலியல் துன்புறுத்தல்கள் ஏன் உங்க ஆட்சியில எவ்வளோ நடந்திருக்கு? அப்பல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப அதுக்காக எந்த எந்த ஆக்ஷனாவது நீங்க எடுத்திருக்கீங்களா? தனிப்பட்ட முறையில ஒரு துணை முதலமைச்சரா ஏதாவது நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? அப்ப நீங்க அவ்ளோ இப்ப பத்திரிக்கையாளர்கள சந்திக்கல பத்திரிக்கையாளர்கள விஜய் அவர்கள் சந்திக்கல. ஆமா, பத்திரிக்கையாளர்கள விஜய் என்னைக்கு சந்திச்சாரு? இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு. அவர் முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி சந்திக்கல, இப்பயும் சந்திக்கல. அது தனி டிபார்ட்மெண்ட். அத தனியா வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் வந்து பொங்குறாரு. "பார்த்தீங்களா என்ன ஆயிப்போச்சு? இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு." உங்க ஆட்சியில எவ்வளோ நடந்திருக்குங்க. அத பத்தி வந்து பேசாம இருந்த காலகட்டங்கள்னால தான் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க. அதேபோல தாவேக்கா ஆட்சியிலயும் இது ஒரு தொடர்கதையா இருக்கு அப்படின்னும்போது, அதற்கு என்ன பண்ணணும்ன்ற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள அதிகாரிகள் விரைவா பண்ணணும். முதலமைச்சர் அதுக்கு விரைவான அ அ முன்னெடுப்புகள எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இந்த திமுகவுடைய எக்கோ சிஸ்டம் என்ன பண்ணுது, இருந்துகிட்டு இதையே திருப்பி, திருப்பி, திருப்பி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. 5 வருஷத்துல பண்ண முடியாதத 15 நாள்ல விஜய் அவர்கள் பண்ணி முடிச்சிரணும். விஜய் அவர்களுடைய ஆட்சியில இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் இல்லன்னு சொல்லல. இது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் இல்ல. நமக்கு பல வருடங்களாக இப்ப கடந்த வருஷத்திலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இதுல தனிமனித ஒழுக்கமும்னு ஒண்ணு இருக்கு. சமூகத்துடைய பங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத நம்ம பேசுறதே கிடையாது. வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாவே பேசுறோம். இது சட்டம் ஒழுங்கு, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இதே வேளையில, காலையில மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து வெட்டி கொல்லப்படுறான்.
ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அப்போ சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சொந்த காரணங்களுக்காக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நான் வந்து கடந்த ஆட்சியிலேருந்து சொல்றேன். இதெல்லாம் போய் தடுக்க முடியாது. ஆனா, ஏன் இந்த சிந்தனை வருது? ஏன் இங்க வந்து அந்த பிரச்சனைகள் நடக்குது? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம சட்டம் ஒழுங்கோட பொருத்தி பார்க்குறோம். இல்ல, இது சமூகம் சார்ந்த பிரச்சனையாவும் இருக்கு. ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஒருத்தன் வந்து பண்றான். ஒரு 30 வயசு, ஒரு 35 வயசு ஆள், 40 வயசு ஆள் வந்து ஒரு 10 வயசு சிறுமி, 10வது படிக்கிற பொண்ணு, இல்ல 12வது படிக்கிற பொண்ணுகிட்ட வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்றான்னா, அது என்ன பிரச்சனை? சமூகம் சார்ந்து என்ன பிரச்சனையா இருக்கு? நம்மளுடைய தண்டனைகள்ல என்ன பிரச்சனையா இருக்கு? அதற்கு தீர்ப்பு வரத்துக்கு வந்து எவ்வளோ வந்து பிரச்சனையா இருக்குன்னு நம்ம பார்க்காம, தொடர்ந்து இந்த குற்றம் சாட்டுறதிலேயே ஒரு 15 நாள் மட்டுமே ஆன ஒரு அரச பார்த்து, பல பல கேள்விகள் நம்ம கோரிக்கை, இத விரைவில செஞ்சு முடிங்க. இதற்கான வேலைகள்ல நீங்க சீக்கிரம் ஈடுபடுங்க. ஏன்னா, இப்ப எல்லாரும் விஜய் அவர்கள நோக்கி எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, வீரவசனம் பேசுனீங்கல்ல, ஆட்சியில எதிர்க்கட்சியா இருக்கும்போது வீரவசனம் பேசுனீங்கல்ல, பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லன்னு சொன்னீங்களே, இப்ப உங்க ஆட்சியில என்ன ஆயிட்டு இருக்கு? சரியான கேள்வி தான். ஆனா, அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு தார்மீக அடிப்படையில உரிமை இருக்கா? இருக்கு. எதிர்க்கட்சின்ற ஒரே ஒரு கடமை உரிமை மட்டும் தான் இருக்கே தவிர, உங்களுடைய ஆட்சி காலத்தில நடந்தத எண்ணிட்டு பேசும்போது, உங்களுக்கு அந்த இதுவே கிடையாது. தார்மீக உரிமையே கிடையாது. உங்க ஆட்சியில உச்சகட்டத்தில நடந்திருக்கு. உங்க ஆட்சியிலேயே நடந்தது இப்போ அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இப்ப இன்னமும் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஆட்சியிலயும் வந்து நடக்குது. இன்னும் 2டே வாரமான ஒரு ஆட்சியில வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள் பயங்கரமா இருக்கு. ஒரு பட்டியலில அதில வந்து சமூகத்தை வந்து ஒரு 7 பேர் வந்து ஆக்கியிருக்காருன்னு சொன்னோம்னா, ஏன் நீங்க வந்து இந்த 2 பேர வந்து ஆக்குனீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி, ஓகே. அது ஓகே. அதெல்லாம் ஒரு கேள்வியா கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குல்ல, ஒரு 2 வாரம் ஆன கட்சிய பார்த்து கேட்கக்கூடிய கேள்வினா, அப்ப நம்ம 5 வருஷம் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்கள பார்த்து தானே கேட்போம். நம்ம ஒரு ஒரு 6 மாசமோ, 1 வருஷமோ, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம். அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம். இதெல்லாம் பொறுத்துக்குங்க. இதெல்லாம் பொறுத்துக்கு தான் ஆகணும்னு சொல்லல. கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்யும். இயல்பாவே யாருக்கா இருந்தாலும் ஒரு டைம் எடுக்க தானே செய்யும். அவரு அவரு ஒரு பவர்ல இருக்காரு. அந்த பவர அவர் வந்து இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணணும். இன்னும் அவர் சிறப்பா செய்யணும். அதீதமான எதிர்பார்ப்புகள் அவர் மேல வந்து இருக்கு. ஏன்னா, அவர் வந்து பெண்களுக்கு, குழந்தைகளுக்காக நெறைய சொல்லியிருக்காருன்றதுனால, அவர்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது தப்பில்ல. ஆனா, அந்த 15 நாளே ஆன இந்த கட்சி ஆட்சிய பார்த்து இவ்ளோ கேள்விகள் வைக்கிற நம்ம, இல்ல இவ்ளோ கேள்விகள் வைக்கக்கூடிய ஆட்கள், திமுகவினரோ, இல்ல மற்ற கட்சிகளோ, மற்ற கட்சியினர்னா உங்களுக்கு தெரியும்ல. சும்மாவே இருக்கிற ஒரு கட்சி இருக்கும்ல. அந்த கட்சி. ட்விட்டர்ல மட்டும் இயங்கும் அந்த கட்சி. அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஊன்னு லபோதிபோன்னு வந்து குதிக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஓகே. இது ஒரு பக்கம். இது 15 நாளே ஆன ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சியை பார்த்து, அரசை பார்த்து இவ்ளோ கேள்விகள் கேட்கக்கூடிய இவர்கள் 5 வருடங்கள் வந்து மௌனமாகவும், அ ஆழ்ந்த உறக்கத்திலயும், கோமாலயும் இருந்ததையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. இன்னொரு பக்கம் சனிக்கிழமை நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அ திமுக வெர்சஸ் காங்கிரஸ். இது ரொம்ப நாளா எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஆனா, அது அன்னைக்கு தான் நடந்துச்சு. உதயநிதி அவர்கள் ரொம்ப ஆவேசமா வந்து, "இனிமே காங்கிரஸை எந்த காலத்திலும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க கூடாது" அப்படின்னு. அரசியல் ரீதியா இதெல்லாம் உங்க தாத்தா, உங்க அப்பாலாம் பேசிட்டு வந்திருக்காரு. அதோட தொடர்ச்சி தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றதையும் நம்ம வந்து ஏத்துக்கலாம். அ இது அந்த கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்திலயும் சரி, மிசா இந்த மாரி சம்பவங்கள்லாம் நடந்தப்ப, ச ஸ்டாலின் அவர்கள வந்து மிசால வந்து கைது செஞ்சு, அவர வந்து அடிச்சது, உதைச்சது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட, "நேரு மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு" சொன்னதும் அதே திமுக தான். அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள்ல, "கூடா நட்பு கேடாய் முடியும்னு" சொல்லி காங்கிரஸ அ கூட்டணியிலிருந்து வெளியேறினதுக்கப்புறம் சொன்னதும் அதே கலைஞர் தான். அதற்கு பிறகும் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்திலயும் இதே மாதிரி சம்பவங்கள் அ நடந்திருக்கு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பை ஏற்கிறார். தலைமை இல்ல. அடுத்த ஒரு தலைவராக உருவெடுத்துட்டு இருக்காரும்போது, அவரும் வந்து இனிமே எந்த காலத்திலும் நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. காங்கிரஸ சேர்க்கக்கூடாது அப்படின்றத பேசுறாங்க. இது ஒரு நகைச்சுவையா நீங்க எடுத்துட்டு போலாம். இது வந்து நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணிக்கலாம் தேவையில்ல. எப்பவுமே கூட்டணி இந்த இது மாறும்போது, இதெல்லாம் சாதாரணமா தலைவர்கள் பேசக்கூடிய விஷயம் தான். இது காங்கிரஸ்க்கும், திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான்னு வச்சுக்கங்களேன். திடீர்னு எப்ப வேணாலும் காங்கிரஸ் என்ன வேலைய வேணாலும் பார்க்கும். காங்கிரஸ்லாம் எப்பவுமே நம்ம நம்பக்கூடாது. எப்ப வேணாலும் எந்த வேலைய வேணாலும் பார்த்துட்டு, கூச்சமே இல்லாம அந்த பக்கம் போவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுல நம்ம பேச வந்த விஷயம் என்னன்னா, அன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, "நடிகர் கட்சி, நடிகர் கட்சி" அப்படின்னு. தாவேக்கானும் வரல, முதலமைச்சருன்னும் வரல அப்படின்னும்போது, இன்னமும் அதே தப்ப தான் வந்து இவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து ஒரு நடிகர் கட்சின்னு சொன்னா, அவங்களுக்கு தாவேக்கான்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு எதிரியா நம்ம வந்து சொல்லிடுவோம்.
அ விஜய்ன்னு சொல்லிட்டா அவருக்கு வந்து அவர நம்ம வந்து எதிரியா ஃபிக்ஸ் பண்ண மாரி ஆயிடும்ன்றதுனால நடிகர் கட்சி அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. நடிகர் கட்சின்னு சொல்லி தான் அதிமுகவ கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆட்சியில வச்சிருந்தீங்க. அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடிலருந்து அவர நடிகர் கட்சி, அப்படி இப்படி மலையாளின்னு பேசி கிட்டத்தட்ட 11 வருடங்கள் அதிமுக ஆட்சியில இருந்துச்சு. இதையும் மீண்டும் வந்து திமுக கையில எடுத்திருக்கு. நடிகர் கட்சி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் வந்து பேசுறாரு அப்படின்னும்போது, அப்ப மீண்டும் விஜய் அவர்களை எதிரியாக பார்க்க விரும்பல. விஜய் எங்களுக்கு எதிரி கிடையாது. நாங்க தான் அப்படின்ற ஒரு ஒரு ஆணவம் இன்னும் வந்து தலை தூக்கியிருக்கு. கிட்டத்தட்ட உங்கள வந்து 108 தொகுதி இன்னைக்கு ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையோட அவர் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. நீங்க வெறும் 59 தொகுதி தான் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க நெறைய பேசலாம். 66% மக்கள் வந்து விஜய் அவர்களை விரும்பல. அப்படி இப்படின்னு பேசலாம். அப்படி அத நம்ம பேசுனோம்னா அது வேற மாரி போகும். ஆனா, திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு மட்டமான ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, உங்களுடைய எதிரி இனிமே தாவேக்கா தான். உங்களுடைய எதிரி அதிமுக கிடையாது. அதிமுக இப்போ பலம் இழந்து தான் இருக்காங்க. இன்னமும் வந்து அவங்க இன்னும் சேரல. இப்ப தான் அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. அந்த கேம் முடிஞ்சிருச்சு. அதிமுக, திமுக கேம் முடிஞ்சிருச்சு. இப்ப திமுக வெர்சஸ் தாவேக்கா தான். அத ஏற்கறதுக்கு மனம் இல்ல. அதனால தான் இன்னும் Instagramல ஆட்சிய பிடிச்சவங்க 5 வருஷம் இந்த ஆட்சி தாங்காது. 5 வருஷம் தாங்காது அப்படின்னு, நீங்க இதே தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் சொன்னீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். தோன்னீங்க. அவரு 4 1/2 வருஷம் ஆட்சியே ஆண்டு முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அதனால இதெல்லாம் உங்களுடைய கவலைகள் தான். இது வந்து இப்படி 5 வருஷம் ஆகாதுன்னு சொல்றதெல்லாம் உங்களுடைய தொண்டர்கள நீங்க உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களா வந்து எடுத்துக்கலாம். ஆனா நடிகர் கட்சின்னு இன்னும் நீங்க தொடர்ந்து பிராண்ட் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு தான் பேக் ஃபயரா போய் முடியுன்றத இப்பயும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாரு. அவருடைய Instagramலயும் சரி, Xலயும் சரி அவர வந்து பார்த்திருப்பீங்க. ஜேம்ஸ் அப்படின்ற ஒருத்தரு ஆப்பிள்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தராம். அவர இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி இப்போ வந்து ஆ இதில வச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அவர் கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வந்து போட்டுருவாங்க அப்படின்றது. பார்த்தீங்களா? இந்த நாட்ல கருத்து சுதந்திரத்துக்கே இடமில்லை அப்படின்லாம் வந்து இப்ப பேச ஆரம்பிப்பாங்க. கருத்து சுதந்திரத்திற்கு எப்பவுமே வந்து இடம் உண்டு. ஆனால் என்ன வார்த்தைகள்ல பயன்படுத்துறோம்ன்னு இருக்கு. ஒரு முதலமைச்சர நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்ற வார்த்தைகள் இருக்கு. ஒரு முதலமைச்சர்ன்னு தான் சொல்லணும். ஆனா அத விட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் எத்தன பேர் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க தெரியல. அவரோட ஐடி கூட வந்து குட்டி மியவ் அப்படின்ற மாரி ஏதோ சொல்றாங்க. ஆ அந்த குட்டி மியவ் அப்படின்ற அந்த இதில போய் பாருங்க. நான் எப்படிலாம் பேசியிருக்கேன்னு. ஏன்பா அப்படிலாம் பேசுறேன்னா, நான் அப்படி தான்டா பேசுவேன். நான் வெறுமனே முதலமைச்சர், தளபதி, விஜய் அப்படின்னு சொல்லி போனா, நீங்க வந்து என்னைய பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்கல்ல. நான் அப்போ கெட்ட வார்த்தை 4 பேசி போட்டா தானே Instagramல ரீச் ஆகும். ரீச் ஆனா தானே அது போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும்னு, இன்னைக்கு நீ சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டு இருக்க. ஸோ, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது, உங்களுடைய கோபங்கள நீங்க வெளிப்படுத்தலாம். உங்களுடைய கருத்துக்கள நீங்க வெளிப்படுத்தலாம். ஆனா, இந்த மாரி மோசமான வார்த்தைகள வச்சு தான் நீங்க பண்ணீங்கன்னா, அதற்கான சட்ட நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்றது தான் வந்து உண்மை. கடந்த ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ திமுகவுடைய கருத்து சுதந்திரத்த பத்தி எல்லாருக்குமே வந்து தெரியும். எவ்வளோ பேர் வந்து ஆ கைது செய்யப்பட்டாங்க. அதிலயும் முக்கியமா சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள். சவுக்கு சங்கர் எப்படி, என்ன, ஏதுன்ற விஷயத்தை தாண்டி, அவர் சொல்ல வந்த கருத்துக்கள், அவரு கூட சில வந்து பொம்மை முதல்வர் அப்படி இப்படிலாம் வந்து பேசுவார். ஆனா, வார்த்தைகள்ல வந்து ஐஸ்கிரீம் அதிகாரி அந்த மாரிலாம் வந்து பேசுவாரு. ஆனா, ஆ கெட்ட வார்த்தைகள வந்து பயன்படுத்தினது இல்லன்னு நான் நெனைக்கிறேன். மோஸ்ட்லி அவர் அந்த மாரி பேசினது கிடையாதுன்னு நான் நெனைக்கிறேன். அந்த மாரி பொம்மை முதல்வர் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. வேஸ்ட்டுப்பா, அதிகாரிங்க தான்ப்பா ஆள்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா, ஆ கெட்ட வார்த்தைகள பேசி பயன்படுத்துறார். ஆனா, அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் அதிகாரிகள பத்தி பேசினதுனால, ஆ குறிப்பா அந்த குடும்பத்த பத்திலாம் அவர் நெறைய சொல்லுவாரு. யார் என்ன பண்றாங்கன்னு பல விஷயங்கள் சொல்லும்போதே, அவருக்கு வந்து குண்டாஸ்லாம் போட்டு ஜெயிலுக்குலாம் போயிட்டு இப்ப தான் அவர் வந்து இந்த முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னும்போது, இந்த கருத்து சுதந்திரத்த பற்றி அடுத்து இப்ப பேச வரக்கூடியவர்களுக்கு இதுதான் பதில். ஒன்ஸ் உங்கள நீங்க பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய 5 வருட ஆட்சியை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இங்க இங்க வந்து குறை சொல்லலாம். அதாவது 5 வருஷம் ஆட்சிய முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனா, இங்க 15 நாள் தான் ஆகுது. ஆனா, அதுக்குள்ளாரயே நீங்க வந்து எவ்வளோ வந்து ஃபேக் ப்ரொபகண்டா வந்து
யூஸ் பண்றீங்க அப்படின்றது தான் தெரியுது. நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் இல்லன்னுலாம் சொல்லவே மாட்டேன். நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அந்த நம்ம சொன்ன பல்வேறு பிரச்சனைகள் இந்த ஆட்சியிலயும் தொடர்ந்துகிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். ஆனா வெறும் 15 நாளே ஆகிட்டு இருக்க ஒரு ஆட்சிய பார்த்து இவ்ளோ கேள்விகள் வைக்கும்போது, ஏன் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கலாம் வந்து பேசல அப்படின்ற கேள்வி தான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. ஆனா நீங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணணும். தவறே கிடையாது. விமர்சனங்கள வைக்கிறது வந்து ஒரு ஆட்சி மேல விமர்சனம் வைக்காம ஒரு ஆட்சி இங்க நடக்கக்கூடாது. அதுதான் உண்மை. ஆனா அது சரியான விமர்சனமா இருக்கா? இப்ப இவ்வளோ நாள் தான் இந்த இந்த டைம் அப்டின்னும்போது, இந்த டைமுக்குள்ள இவ்வளோ விமர்சனங்கள அவங்க மேல வைக்கிறோன்றத நம்மளும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் கடைசி பிரச்சனை மின்வெட்டு. மின்வெட்டு பெரும் பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. பல்வேறு பகுதிகள்ல இருந்தும் சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நெறைய பேர் சொன்னாங்க. 3 மணி நேரம், 4 மணி நேரம்லாம் கரண்ட் கட் பண்றாங்க. அதுவும் சென்னையிலேயே இங்க லோக்கல்லயே நெறைய இடத்துல கரண்ட் கட் பண்றாங்க. என்ன ரீசன்னே தெரியல. ரீசன் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பதில்லாம் ரொம்ப அ நக்கல் கலந்து தான் வருது. அப்படிதான் வரும். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கங்க அப்படின்ற மாரிலாம் பதில்கள் வரதா வந்து சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க. அதுவும் வளசரவாக்கம் அந்த மாரி இடத்துலலாம் கூட நெறைய கரண்ட் கட் அப்படின்றது உச்சமா இருக்கு அப்படின்றது தான். இதை வந்து இந்த அமைச்சரும், முதலமைச்சரும் தான் என்னன்றத தீவிரமா கண்காணிக்கணும். நீங்க சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து நீங்க போட்டு கண்காணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மின்வெட்டுன்றது ஒரு ஆட்சியையே வந்து கவிழ்த்து இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, மின்வெட்டு நம்மளால ஏத்துக்கவே முடியாத ஒரு பிரச்சனையா மாறியிருக்கு. அதுவும் இந்த மாரி சம்மர் டைம்ல யாருமே மின்வெட்ட வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. யாருமே விரும்பவே மாட்டாங்க. நீங்க 5 நிமிஷம், 10 நிமிஷம் கட் பண்ணாலே பெரும் பிரச்சனையாகும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் கட் பண்ணீங்கன்னா, அதுவும் நைட் டைம்ல கட் பண்ணீங்கன்னா, அடுத்த நாள் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரும் பிரச்சனையா இந்த மின்வெட்டு வந்து இருக்கு. அதனால இந்த மின்வெட்டு பிரச்சனைய மட்டும் வெகு விரைவில அ சரி செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாவும் இருக்கு. அடுத்தடுத்து நெறைய விஷயங்கள் பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடானா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு